ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காய் சுண்டை வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை பொடியை கட் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை வதக்கி எடுத்துகிட்டு அதே மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காவும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டிருக்கேன், நீங்கள் எது வேணால் போடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் வெந்துருச்சு அப்படின்னா சூப்பரான வெண்டைக்காய் சுண்டை வச்சது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேங்காய் வேணுனாலும் போட்டுக்கலாம், நான் எனக்கு தேங்காய் போடல. அப்புறம் ரசம் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி ரசம், புடலங்காய் பொரியல். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். இந்த ரசத்துக்கு நான் எப்போவுமே சக்கரை போடுவேன். நீங்கள் சக்கரை போட்டு ரசம் வைப்பீங்களா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் எப்போவுமே ஹரிபரியில் இப்படி தாங்க இருக்கும். 3 அடுப்புலையுமே வச்சு சமைச்சி எடுத்துடுவேன். ஏன்னா நானும் வேலைக்கு போகணும் இல்லைங்களா. சாப்பாடு ரெடி. இந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்கா அப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக தயிர் இருந்தது, அதையும் மிக்சியில் போட்டு அடித்து வெண்ணெய் எடுத்துட்டேன். மோர் குடிக்கிறதுக்காகும். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிடலாம்.